எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன பதிவுனா, நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து கோயில், குளம், வேலை, வெட்டின்னு எல்லாம் சொல்லி பஸ்ஸில் தான் மெயினாக அப்போ பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? அதில் வந்து சில பிரச்சனைகளை வந்து நான் இந்த வீடியோ மூலியமா சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். எனக்குன்னா ஒரு பஸ்ஸில் போனோம்னா 55 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து இன்னும் ஒரு 60 பேர் 70 பேரோ அப்படி இருக்கிறப்ப எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் அந்த பஸ்ஸில். அதில் குறைஞ்சபட்சம் 80 பேர் ஏறியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊரில் பஸ்ஸு கிடையாததுனால, பஸ் வசதி கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ கூட்டம் ஏறினாங்க. அதில் நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்கிறேன். சரிங்களா? என்னென்னா, நாங்கள் வந்து 12ஆம் தேதி கோயிலுக்கு போகிறோங்க. உத்தரகோசம் அங்கேன்னு சொல்லிட்டு ராம்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே போகிற இடத்துல என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரே ஒரு பஸ் தான் இருக்குதுங்க. அந்த பஸ்ஸில் வந்து எல்லாம் நிறைய பேர் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, கோயிலுக்கு போகிறவங்க, எல்லா ஊருக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பஸ் ஏறுறாங்க. ஏறினோடனே ஏகப்பட்ட கூட்டம். நான் ஏறுறப்பயே ஒரு ஜென்ஸு நின்றுட்டுருந்தார். சரி, ஓகே, இந்த பை கொடுத்துட்டு ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு இறங்கிடுவாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டெலாம் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி தான் இருப்பாங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கூட்டத்துலேயே அவர் நின்று பேசினப்ப, இதென்ன இவ்வளோ கூட்டத்தில் அவர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஆம்பளைங்க வந்து ஏறினாங்க. அப்புறம் என்ன இவங்களும் வந்து ஏறுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அந்த அக்காட்ட என்னக்கா எல்லாம் ஜென்ஸும் ஏறுறாங்கக்கா, எப்படிக்கா அங்கே நிற்கிறது, வேறு பஸ்ஸு போகலாமான்றதுக்கு, இல்லைக்கா அந்த பஸ் விட்டுட்டு இன்னும் பஸ்ஸு மறுபடியும் வந்து இன்னும் ரொம்ப டைம் ஆகுங்கிறாங்கக்கா, நம்ம போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 பேர் வந்து நல்லா அவர் வந்து நல்லா தண்ணி போட்டிருந்தார். ஒரு 2 பேர் வந்தீங்க. ஒருத்தர் வந்து டிரைவர் பக்கத்தில் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து இந்த சைடு, அதாவது டிரைவர் இருக்கிற இடத்துல அங்கே பெண்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆம்பளைங்க ஏற்கனவே 4 பேர் நிற்கிறாங்க. அதில் போய் இவரும் போய் நின்றுக்கிட்டாரு. என்னோட பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து வயசானவர் வந்து பொம்பளைங்க கஜ கஜன்னு நின்றுட்டுருக்குறாங்க. வந்து ஒட்டி நின்றுக்கிட்டார். நான் அவரை பார்த்து முறைச்சிட்டு, எதுக்கு இங்கே வந்து ஏறுறாங்க, அந்த சைடு போய் பஸ்ஸில் ஏற வேண்டியதானே அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். நான் முறைச்சோன்னே அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு ரொம்ப கூட்டத்தில் நெரிசினோடனே வந்து மேலேயே எல்லாத்து மேலேயும் உரைக்கிறது, என் மேலேயும் வந்து உரைச்சோன்னே நான் திரும்பி முறைச்சோன்னே அவர் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ள முடியலன்னா அந்தளவுக்கு கூட்டம் தெரியுதில்ல, அது அந்த சைடு போய் ஏறணும்ல. அதை விட்டுட்டு பொம்பளைங்க பக்கத்தில் வந்து நின்னா எப்படி போய் உட்கார நிற்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கம்முன்னு விட்டாச்சு. கூட்டமாக இருக்கிறப்ப என்ன போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டாச்சு. அப்புறம் அப்படி என் ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்னோடனே நான் அந்த சைடு கம்பி பிடிச்சோன்னே, அந்த சைடு என் ஃப்ரெண்டு பிடிச்சோன்னே, அந்த பக்கத்தில் அந்த என் ஃப்ரெண்டு கை மேலேயே அவர் கையை போட்டு பிடிச்சோன்னே என் ஃப்ரெண்டை திட்டினாங்க. ஏன் உங்களுக்கு வேறு பக்கம் கம்பி இல்லையா, கை மேலே போட்டு கம்பி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டினோடனே அவரும் கையை எடுத்துக்கிட்டார் போல் இருக்குதுன்னா, அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்கிறார். அவர் வந்து என் மேலேயே உரைச்சிட்டு, இன்னும் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் மேலே எல்லா மேலேயும் உரைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அப்படி கூட்டத்தில் அப்புறம் உரைச்சிட்டு தான் நிற்பாங்க. அப்படி நின்றுட்டு இருந்த உடனேயும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம்